எப்பொழுதும் தொழில சாதிக்கணும், தொழில பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிற கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாச பலன் எப்படி இருக்குன்றத நம்ம கேட்டது. கன்னி ராசிக்காரர் இந்த ஆவணி மாச பலன் எப்படி இருக்கும்ன்றதான் பார்ப்போம். ஏன்னா இந்த ஆவணி மாசத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு எதிர்பார்த்த லாபங்கள் ப்ரொமோஷன்லாம் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கும். நிறைய பேருக்கு டிரான்ஸ்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டிரான்ஸ்பர் போறது, இல்ல வெளியூர் தொழில் ரீதியா வெளியூர் பயணம், இல்ல தொழில முதலீடு செய்வது, இந்த மாதிரியான காலகட்டம்ல இந்த பொதுவா என்னன்னாக்கா கன்னிராசிக்காரங்களுடைய மனைவியோட ஆசைகளை எந்த அளவுக்கு நிறைவேற்றுறாங்க அந்த அளவுக்கு இவங்களோட பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையும். சில பேர் என்னன்னா இந்த காலத்துல ரியல் எஸ்டேட் பண்ணலாமா, ரியல் எஸ்டேட் தொழில முதலீடு செய்வது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். அது கன்னிராசிக்காரர்களுக்கான கோவில் பரிகாரம். கன்னிராசிக்கான கோவில் பரிகாரம் சொன்னோம்னா இவங்க என்ன பண்ணலாம் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கலேன், இவங்களுக்கு என்ன சொல்ற சிவாலயத்துக்கு சென்று அங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிவாலயத்துல போயிட்டு எப்படி சொல்லணும்னா இந்த கொள்ளு தானம் செய்வது. ஏன்னா கேது பகவான் 12ல இருக்காரு. ஸோ 12ல இருக்கும் போது கொள்ளு தானம் செய்வது சிறந்தது. அப்படி இல்லை என்றால் நீங்க என்னன்னாக்கா எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மருத்துவமனையில பில்லு கட்ட முடியாம இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு மருத்துவ விரயங்கள் செய்வது நல்ல விஷயம். ஸோ அதை நீங்க செய்யலாம். இல்லை என்றால் வாய்ப்பு கிடைச்சவங்க ஏதோ ஒரு ருத்ராட்ச மாலை ஒன்று வாங்கி சிவாலயத்துக்கு கொடுத்துட்டு வாங்க. ருத்ராட்ச மாலை வாங்கி ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு கொடுத்துட்டு வாங்க. இல்லை இல்லாத சிவன் கோயில், இல்லை சிவன் அடியார்களுக்கு ருத்ராட்ச மாலையை தானம் செய்யலாம். இதுவும் வாழ்க்கையை ஏதோ ஒரு சிறிய விஷயம் மாற்றும். பட் வாய்ப்பு வசதி உள்ளவங்க மருத்துவ விரயம், மருத்துவ தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவத்திற்காக தானம் செய்வது உங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற விரயங்களை கொடுக்கும்.